அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 953 ரூபாய் 16 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 7 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 960 ரூபாய் 9 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 90 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 960 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாயாக உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாய் 5 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 90 உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 957 ரூபாய் 99 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 75 உள்ளது. இது ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 952 ரூபாயும், இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 15 வழங்குறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் சரியாக கொடுத்துருந்தாலும் ஒருவேளை எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிழை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறக்காம செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்பு ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல் நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, UAE, Oman Exchange, Bahrain Exchange, BEC, Wall Street Exchange, சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் இப்போதைக்கு வரைக்கும் 900 ஃபில்ஸ் போன்ற கட்டணம் தான் அறவிடுறாங்க. சில நாட்களில் 750 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிடுவாங்க. மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்களுடைய எக்ஸ்சேஞ்சில் ஒரு 350 ஃபில்ஸ் 500 ஃபில்ஸ் போன்ற கட்டண லாபம் இருக்குது. அதே மாதிரி தான் ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்முல்லா, அல்முசைனி போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் 1.25 தினார் கட்டணமாக அறவிடுவாங்க. அவங்களுடைய எக்ஸ்சேஞ்சை விட இவங்கள்ட்ட ஒரு ரூபாய் தினார் கம்மியாக இருக்கும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது உங்களுக்கு பிரயோஜனம் தான். முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே போல் எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 159 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 19 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 316 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 879 ஃபில்ஸ். தங்க விலை படிப்படியாகவே மீண்டும் மீண்டும் அதிகரித்த நிலையில தான் இருக்குது. ஆனாலும் குவைத்தில் தங்கம் கொள்வனவு செய்வது இன்னும் அதிகரித்த வண்ணமே இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அல் செய்தியில் சொல்லும்போது உலக தங்க கவுன்சில் குவைத்தில் தங்க கட்டிகள் மற்றும் நாணயங்களுக்கு அதிக தேவை உள்ளதாகவும் கடந்த ஆண்டு கொள்முதல் 6.1 டன்னாக இருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. குவைத் அரபு உலகில் 4வது பெரிய தங்கத்தை வைத்திருப்பவர் மற்றும் உலகளாவிய ரீதியில் 21வது இடத்தில் உள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் நாட்டில் 86.4 டன் தங்கம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. 86
1400 கிலோ தங்கம் வந்து இப்போதைக்கு குவைத்தில் கையகப்படுத்தப்பட்டிருக்குது 5 ஆண்டுகளுக்குள்ள. ஹவாலி அபார்ட்மெண்ட்டில் கொலையாளி கைது செய்யப்பட்டார் ஆயுதத்துடன். தொடரும் கொலை சம்பவங்கள். அதே போல அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு கோரிக்கை குழந்தையை சீரழித்த கொடூரனுக்கு. அதே போல இதோ எக்ஸ்சேஞ்சுகளில் ஆட்டம் ஆரம்பம். முதல் கட்டமாக பணம் மாற்றக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் மூடப்பட்டு வருகின்றது. ஓட்டுநர்களுக்கு அடுத்த கட்ட தலைவலி. அபராதத்துக்கு பதிலாக வேலை, பொது இடங்களில் வேலை, ரோட்டு கூட்டுறது, குப்பைகள் அள்ளுறது, அப்பார்ட்மெண்ட்களில் கட்டடங்களில் போய் துடைக்கிற வேலை செய்கிறது. இந்த மாதிரி வைத்தியசாலைகளில் குமிய போகும் குவைத்திகள். மலேசியாவில் திடீரென கேஸ் பைப்லைன் வெடிப்பு. அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Plug. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்கள் நாட்டுக்கு போடணும். அதே போல் இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ ஊடாக பணப்பரிசை அல்லுங்க. கார்கோ பற்றிய வீடியோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லிங்கில் இருக்குது, போய் பாருங்கள் மேலதிக தகவல்களுக்கு. இதோ இன்னும் 2 நாட்களில் குவைத்திலும் அதிக தூசி காற்று வரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நேற்றைய தினம் லிபியாவில் செம்புழுதி ஆரம்பமாகி இருக்குது. பாருங்க, ஒரு சில வினாடிகளில் இந்த காலநிலை எப்படி மாறுது அப்படின்னு பாருங்க. سبحان الله لما تلاقي عندك يا سبحان الله والله حتظل متولع اسمك يا سبحان الله يا راجل يا سبحان الله يا سبحان الله يا سبحان الله يا سبحان الله. குவைத்தில் மாரடைப்பால் உயிரிழந்த தமிழக நபர். குவைத்தில் ஜஹரா பகுதியில் தண்ணீர் லாரி ஓட்டுநராக வேலை செய்து வந்த அரியலூர் மாவட்டம் ஓலையூரை சேர்ந்த சுரேஷ் 45 வயது, 3 குழந்தைகளின் தந்தை. சமூக ஆர்வலர் அலிபாய் மற்றும் இந்திய தூதரக அதிகாரிகளின் உதவியால் நேற்றைய தினம் இண்டிகோ விமானம் மூலம் சென்னை அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவருடைய அறையில் இருக்கக்கூடிய இலங்கை ஓட்டுநர் முன்னாடி அவருடைய சகோதரரும் இது மாதிரி தான் உயிரிழந்தார் ஜஹரா வைத்தியசாலையில் வைத்து. அவர் எனக்கு ஆல்ரெடி மெசேஜ் போட்டார் அந்த சம்பவம் நடந்த அதே நாள். அப்புறம் நான் பிரதீப் அண்ணன் இங்கே ஜஹராவில் டேங்கர் ரோட்டில் எங்களோட இருந்த சுரேஷன் ஒரு ஆள் திடீர்னு நல்லா படுத்துருந்தது. காலையில் நல்லா தான் இருந்து படுத்து இப்போ ஆள் எலும்பியிருக்கு. அது எழுப்பியிருக்காங்க, எலும்பில்லை. அது மூச்சும் இல்லாமல் பேச்சும் இல்லாமல் கிடக்குது. என்ன நிலைமைன்னு தெரியல. கடவுளே என்ன சரி எதுவும் தப்பாக நடக்கக்கூடாது, நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல. கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்த கோல் கொடுத்தாங்க. சப்ரான் பொடியை வந்து போலீஸார் வந்து செக் பண்ணி எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க பொடியை. உடனே ஆம்புலன்ஸுக்கும் போலீஸுக்கும் கால் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறமா அவங்க கால் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி அவரே 112க்கு கால் பண்ணியிருக்கிறார். ஒரு வேளை மரடிப்பு வார மாதிரி இருக்கவும் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணாரோ தெரியலை. அவர் கால் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற தகவலும் அந்த சகோதரர் சொல்லியிருந்தார். தயவு செய்து ரொம்ப கவனம் ஓட்டுநர்களே. இந்த நாட்டில் நம்மளுக்காகன்னு யாருமே இல்லை. நம்ம தான் நம்மளுடைய உடம்பை பத்திரமா பார்த்துக்கணும். தயவு செய்து ரொம்ப கவனம். கொஞ்சம் சின்ன ஒரு தலைவலியாக இருந்தால் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. இதோ எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்களுக்கு விதிக்கப்படும் புதிய சட்டத்தின் அடிப்படையில் அதை பற்றி நேற்று நம்ம ஃபுல்லாகவே பேசியிருந்தோம். அதில் இதோ முதல் கட்டமாக 2 மில்லியனுக்கு யாரெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணலையோ அவங்களுடைய கடைகள், அதாவது பணத்தை மாற்றுவாங்க இல்லையா, டாலரை கொடுத்து வேறு வேறு நாட்டு பணங்களை மாற்றிக்கொள்வோம் இல்லையா, அந்த எக்ஸ்சேஞ்ச் கடைகள்லாம் முபாரக்கியாவில் மூடப்பட்டிருக்கு. هذا قانون وزارة التجارة اللي بيفتح لازم يحط تأمين مليونين. هذول كلهم مباركية. اليوم 1/4 القانون تطبق كلهم. شوف هذول كلهم
هذه قوانين 1/4. لا تقول لي كذبة ابريل. شوف வைத்தியசாலைகளில் குவிய போகும் கொய்திகள், குவிந்த கொய்திகள். ஏன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேலை நாள் ஆரம்பம். குவைத்தில் அனைத்து அரச வேலைகளும் தனியார் வேலைகளும் நோன்பு பெருநாள் விடுமுறையின் பிறகு இன்றிலிருந்து வேலைகள் அனைத்துமே ஆரம்பமாகிறது. இந்த சூழலில் நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு எங்கேயாவது ட்ரிப் போயிருப்பாங்க. எப்படியுமே இந்த 2 நாள் புதனும் வியாழன்னு தானே, அதுக்கப்புறம் வெள்ளி சனி லீவ் இருக்குது தானே அப்படின்னு மொத்தமாக லீவ் எடுத்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து வைத்து சிக் லீவ் எடுக்கிறதுக்காகத்தான் நிறைய பேர் இப்போ ஹாஸ்பிட்டலில் குவிவாங்க. அதே மாதிரி தயவு செய்து ஃபோர்ஜை பண்ணிடாதீங்க. சிக் லீவை ஃபேக்காக யாருமே ரெடி பண்ணி கொடுத்துடாதீங்க. ஹாஸ்பிட்டல்களில் வேலை செய்யக்கூடியவங்களுடைய முக்கிய கவனத்திற்கு எல்லாமே ஆன்லைன் அப்டேட். இப்போ ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் உடனடியாக வேலை போயிடும் உங்களுக்கு. அதால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இதோ ஹவாலி பகுதிகளில் நடந்த கொடூர கொலை சம்பவத்தின் முக்கிய குற்றவாளி சம்பந்தப்பட்ட கொலைக்குரிய ஆயுதத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார். மூஞ்சி முழுக்க ரத்தம், கத்தியிலையும் ரத்தம், கழுத்தை அறுத்து கொண்டதை உறுதி செஞ்சிருக்கிறாங்க. தன்னுடைய காதலிக்கு நடந்த சோகம். இதோ அதே மாதிரி நேற்றைய தினம் பிடிபட்ட நபர், அவருக்கு கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு பலரும் கோரிக்கை வைக்கிறாங்க. குழந்தைய துஷ்பிரயோகம் செய்த நபருக்கு குவைத்தை பொறுத்த வரையில் இன்னைக்கு வரைக்கும் சில உறவுகள், அதாவது சிலர் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய உறவுகள் சில நேரங்களில் பொய்யாக போகலாம், அல்லது உங்களுக்கு நேர்மை இல்லாமல் இருக்கலாம், போலியான உறவுகளாக இருக்கலாம், லிவிங் டுகெதரில் இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் சிலருடைய குணாதிசயம் என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றது சில நேரங்களில் தான் வெளிப்படும். எல்லா நேரமும் அவங்க நான் இப்படி தான், நான் நல்லவன், நான் கெட்டவன், நான் கோபக்காரன் அப்படின்ற மாதிரி காட்டிக்கொள்ள மாட்டாங்க. சில தவறுகளை நீங்கள் செய்யும்போது தான் அவங்களுடைய குணம் என்ன அப்படின்றது வெளிப்படும். அப்படி ஒன்று தான் இதுவும் இருக்கலாம். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய லைஃப்பை தனியாக இந்த நாட்டில் சர்வை பண்ண பாருங்கள். பார்ட்னர் வேணும், கூட வாழ்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு, துணை வேணும் அப்படின்னு நினைக்கும் போது சில நேரங்களில் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க இது மாதிரியான கொடூரர்களாக கூட இருக்கலாம். ஆல்ரெடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த டிக்டாக்ல ஒரு வீடியோ போடுற அந்த பெண்மணி, ஆன்லைன் திலுவோ என்ன ஒரு பேர், அவங்க இறந்தது சந்தர்ப்பத்திலே நான் இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் சேரக்கூடியவங்கள் தான் உங்களுடைய உயிரை கூட பறிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் தனியாக சர்வை பண்ண பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி அனுபவப்பட்டுக்கிறாங்க. இதோ ஓட்டுநர்களே புதிய சட்டம், ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க போகும் புதிய சட்டம். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு குற்றம் அல்லது இரட்டை குற்றங்களை செய்யும் எந்த ஒரு ஓட்டுநராக இருப்பினும் 2025ஆம் ஆண்டின் ஆணை சட்ட எண் 5 படி போக்குவரத்து தொடர்பான 1976ஆம் ஆண்டின் ஆணை சட்ட எண் 67 சில விதிகளை திருத்தும் சட்டத்தில் ஒருவர் தவறுகள் அதிகமாக இழைத்திருந்தால் அவருடைய அபராதத்துக்கு பதிலாக அவர் அரச நிறுவனங்களிலோ அல்லது நீதிமன்றத்தால் ஏதாவது ஒரு இடத்தை குறிப்பிடும்போது அந்த இடத்திற்கு அவர் வேலைக்கு செல்ல வேண்டும். ரோட்டு கூட்டுறதா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒன்றா இருக்கலாம், பொது இடங்களை சுத்தப்படுத்துகிற மாதிரி, இப்படி ஏதாவது ஒரு வேலை, செக்யூரிட்டி வேலை, ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்கள் வேலையோட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்குன்னு ஒரு நேரம் கிடைக்கும் போது அந்த நேரத்தை ஒதுக்கப்பட்டு அந்த நேரத்தில் கொடுக்கப்படலாம். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. கடைசியில் ரோட்டு கூட்ட வச்சுருவாங்க, அப்புறம் ஃபைன் கட்டுறதுக்கு பதிலாக ரோட்டு கூட்ட வேண்டி வரலாம். ஏன்னா ஒவ்வொரு அபராதங்களுடைய விலைகள் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். கவனமாக இருங்க. இந்த வீடியோக்களை பாருங்கள், உங்களுக்கே புரியும் எத்தனை கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்குன்னு. புதிதாக வந்தவங்க
இன்னும் தெரியாதுன்னா இப்போ முன்னாடி வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள். இதெல்லாமே வந்து புதிதாக பொருத்தப்பட்டிருக்கும் கேமராக்கள். 150 தினார் வரைக்கும் அபராதம். جزاكم الله بالخير قواهم الله. شوفوا هذه الكاميرات الجديدة قاعد تركب حاليا. هل هذه مالت سرعة مالت أمن مالت مراقبة ما أدري، لكن أول مرة أشوف هذا النوع من الكاميرات يركبونها الحين. هذه من اليرموك صوب طريق المطار، فكل واحد يلبس حزامه ويدير باله ويشد حيله ويرتب اموره. மலேசியாவில் கேஸ் பைப்லைன் ஒன்று திடீரென தீப்பற்றி இருந்திருக்குது. இந்த தீயில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு உயிராபத்தும் இல்லை. ஒரு ஏரியாவிலேயே மொத்தமாக இந்த தீ வந்து பரவி இருந்ததாகவும் அதன் பிறகு 2 பக்கமும் இந்த கேஸ் லைன் சப்ளை வந்து நிறுத்தின பிறகு தான் இந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்குது. ஆயில் செக்டார், அதே மாதிரி இந்த கேஸ் லைன், பைப் லைன், இந்த மாதிரி செக்டார்களில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுடைய உயிருக்கு எந்த அளவு ஆபத்து இருக்குது அப்படின்றத இந்த வீடியோக்களில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி உங்களுக்கான சேஃப்டியான ஆடைகள், சேஃப்டியான உபகரணங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை முதல்ல நீங்கள் நிச்சயமாக பேணணும். ஏன்னா சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முதலாவது பாதுகாப்பு. அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய வேலைகளை ஆரம்பிங்க. அது சாதாரணமாக வண்டி ஓட்டுநராக கூட இருக்கலாம். ஒரு ஓட்டுநர் கூட உங்களுடைய சீட் பெல்ட்டை மறக்காமல் நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லாமே பாதுகாப்பு தான். கடல் தொழிலுக்கு போகக்கூடியவங்க சேஃப்டி ஜாக்கெட் மறக்காமல் அணிஞ்சிக்கோங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் தான் நம்மளுக்கு அது உதவும். எல்லா நேரமும் இன்றைக்கி நம்ம சும்மா தான் போட்டு கழட்டினோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நாள் கடலில் விழும்போது தான் அந்த சேஃப்டி ஜாக்கெட் அருமை தெரியும். ஒரு நாள் பிரேக் அடிக்கும்போது வேகமாக முன்னாடி போய் ஸ்டேரிங்கில் அடிப்படாமல் சீட் பெல்ட் காப்பாற்றும் போது தான் அதில் அருமை தெரியும். அதெல்லாம் தயவு செய்து ரொம்ப கவனம். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.